श्रीगुरुभ्यो नमः। श्रुतिस्मृतिपराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। देवे देहे च देशे च भक्त्यारोग्यसुखप्रदं भूतपामरसेव्यं तं श्रीजयेन्द्रं नमाम्यहं। नमामि शङ्करान् वाक्यविजयेन्द्रसरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारं सन्मतिप्रदं सत्यनारायणक्षेत्रात् सत्यव्रतमुपागतम् आश्रये कामकोटिशं सत्यत्री चन्द्रशेखरं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमम् अस्तमाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परा। जय जय शंकर, हर हर शंकर. அனைவருக்கும் நமஸ்காரம். முதலில் என்னை இங்கே பேச அழைத்த ஸ்ரீ பிரம்மஸ்ரீ பரணீந்திர சாஸ்திரிகளுக்கு என்னோட நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவிக்கிறேன். எனக்கு ட்ரெடிஷன் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருப்பதால் அந்த ட்ரெடிஷனோட டெக்னாலஜியும் சேர்த்துக்கலாம் என்று நினைக்கிறேன். ஸோ டெக்னாலஜி ஃபார் ட்ரெடிஷன் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். பெரியவா முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கா, ஐடி ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபார் இந்தியன் ட்ரெடிஷன் அப்படின்னு. அதை பற்றியும் சிலது நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அப்புறம் ட்ரெடிஷனோட என்னோட முக்கியமான கனெக்ஷன் வந்து பஞ்சாங்கம். அதனால் அதை பற்றியும் கொஞ்சம் பேச போகிறேன். ட்ரெடிஷன் என்றால் என்ன? நம் குல வழக்கம், குலாச்சாரம், மரபு, பாரம்பரியம், கலாச்சாரம், ஸ்வதர்மம் என்றெல்லாம் சொல்கிறோம். முக்கியமாக இது ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு தொன்று தொட்டு வர விஷயம். அதுதான் நம்ம இந்த கண்டினியூட்டியாக இருக்கிறது தான் நம் சனாதன தர்மத்தின் அடிப்படை. நம் பாரம்பரியங்கள் கடந்த நூற்றாண்டுகள் பல அடிகளை சந்தித்திருக்கிறது. இன்வேஷன்ஸ், காலனைசேஷன் நமது பொதுவான அலட்சியம். ஆனால் இன்று அதனால் சில மரபுகளை இன்று கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சில பேருக்கு குலதெய்வம் தெரியவதில்லை, சில பேருக்கு ஆற்று வழக்கங்கள் தெரியவில்லை. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது. இல்லாட்டி பொண்ணுகள் எப்படி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை பற்றி நான் திருப்பி வரேன். ஆனால் காலமாக நம்மளுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சது நம்மளோட வேதங்கள். அது வந்து ஓரல் ட்ரெடிஷன்லேயே தான் இன்னும் வந்துட்டுருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எப்படி ஒரே மாதிரி தான் அதை சொல்லி கொடுத்துட்டுருக்கா, ஒரே மாதிரி தான் அதை குழந்தைகள்லாம் மனப்பாடம் பண்ணுறது, ஒரே மாதிரி ஒப்பிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஜட கனம் அப்படின்னு கற்றுட்டுருக்கா. அதே மாதிரி இன்னொரு ட்ரெடிஷனும் இருக்குது. அது வந்து பஞ்சாங்க ட்ரெடிஷன். இந்த பஞ்சாங்கமும் ஓரல் ட்ரெடிஷனாக தான் வந்துட்டு இருந்தது. எல்லாத்தையும் நொட்ரு பண்ணி எப்படி கால்குலேஷன் போடுறதையும் நொட்ரு பண்ணி அது ஓரல் ட்ரெடிஷனாக தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த பஞ்சாங்கம் வந்து இது ரெண்டுத்தையும் ஏன் சேர்த்து சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம தெய்வத்தின் குரலில் பெரியவா உபன்யாசம் இருக்குது. அதில் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்கா. எப்படி இப்போ வேதாத்தியனத்தை எப்படி மெயின்டைன் பண்ணோம், பஞ்சாங்கத்தை எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு. நம்ம அதுக்கு முதல் ஒரு பெரிய கேள்வி, பாரம்பரியத்தை நம்ம ஏன் காப்பாற்ற வேண்டும்? நம்ம ட்ரெடிஷனுக்கோட நேர் ஆப்போசிட் வேர்டு என்னென்னா குளோபலைசேஷன் சொல்லலாம். இது வந்து இன்னொரு மாதிரி சொல்லணும்னா அது ஹோமோஜனைசேஷன் ஆஃப் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு நல்ல தெளிவாகவே தெரியும். இன்றைக்கி அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் பார்க்கலாம். எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுக்கிறா. எங்கே போனாலும் அது நம்ம நல்ல தெளிவாக பார்க்குறோம். இங்கே ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஆனால் வெளில போனால் எல்லாரும் ஒரே ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுதான் இன்டர்நேஷ்னலைசேஷன் சொல்கிறா. அண்ட் இது வந்து ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். இப்போ ரீசெண்டாக ஒரு G20 சமிட்டோ ஏதோ நடந்தது. அங்கே வந்து ஒரு 20 லீடர்ஸ் வந்திருந்தா. எல்லாரும் அதே வெஸ்டர்ன் ஷூட்டில் வந்திருந்தா எக்ஸப்ட் மோடிஜி. அவரும் சம்டைம்ஸ் ஷூட்டில் இருப்பார். பட் ஆல்மோஸ்ட் அங்கே 19 லீடர்ஸ் வந்து வெஸ்டர்ன் ஷூட்டில் வந்திருந்தா. இது ஒரு மாதிரி. ஆனால் இதே நம்ம 100 இயர்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா 100 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாரும் அவளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பா. இப்போ லாஸ்ட் ஒரு 100 இயர்ஸாக இது ரொம்ப க்ஷீணிச்சு போயிடுது. இந்த ஹோமோஜனைசேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இதனால சில கல்ச்சரல் மெமரியே போயிடும். ஒரு ட்ரெஸ்ஸுங்கிறது பல விஷயங்களை நம்மளுக்கு சொல்லித்தருது. அவளோட மெட்டீரியல்ஸ் என்ன, அவளோட ஏஸ்தட்டிக் சென்ஸ் என்ன, அவளோட கிளைமேட் கண்டிஷன்ஸ் என்ன, இந்த உடைகள்லாம் மறையறதே அந்த கதைகளும் அதோடையே மறைந்து விடுங்கிற. அதனால் இந்த மாதிரி உடைங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன்னா அதனால தான் நம்ம கோயிலுக்கு போகிறதே, இப்போ பஞ்சகட்சத்தில் போனோம், பெரியவாளை பார்க்குறதே இன்றைக்கி அண்ணா சொன்னா இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு தான் எல்லாரும் வரணும் அப்படின்னு. அதுக்கு ஆனால் நம்ம எப்போவுமே அது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாகவே இருக்கணும். அது இன்றைக்குங்கிறது ஒரு நாளைக்காக நம்ம அதை போட்டக்கூடாது. எப்போவுமே அது நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸாக இருக்கணும். ஏதோ ஆஃபீஸ் போகிறதே சரி, பட் நம்ம ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் எங்கே வந்தாலும் அது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸில் நம்ம இருக்கணும். இதே மாதிரி நம்ம இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கடமையும் இருக்குது. இந்த பூமிக்கும் நம்மளுக்கு இந்த வித்தைகளை கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் காப்பாற்றி கொடுத்த முன்னோர்களுக்கு நமக்கு ஒரு கடமை இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம வந்து நம்மளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்போ இது முக்கியம் இல்லை, இதெல்லாம் பழசு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒதுக்கிடுறோம். அது அட் சம் பாயிண்ட் நம்ம வந்து அதை அந்த கண்டினியூட்டை கட் பண்ணதான் ஆகிடுறது. இப்போ ஒரு புலியோ ஒரு மானோ எக்ஸ்டிங்க்ட் ஆகுதுன்னா நம்ம அதை பற்றி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறோம், ரொம்ப பயப்படுறோம். அதேமாரி எத்தனையோ வேத சாக்கைகள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்டிங்க்டாக போயிடுது ஏற்கனவே.
இப்போ சில சாக்கைகள்லாம் இன்றே நம்மளால் ரிட்ரீவே பண்ண முடியாது. இது வந்து நம்மளோட அலட்சியம் தான் காரணம். ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் அதை வந்து கற்றுக்காமல் அதை விட்டதுன்னா இந்த வேத சாக்கைகள் அழிவதுக்கு காரணம். இதே மாதிரி நம்மளுக்கு பஞ்சாங்கத்திலையும் ஒரு அடுத்த வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ட்ரெடிஷன் அண்ட் மாடர்ன் வந்து நம்ம சேராதுங்கிறது நினச்சிட்டு இருக்கோம், ரைட்? அண்ட் ட்ரெடிஷனும் மாடர்னும் சேரக்கூடாது ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மாடர்னிசம் பற்றி பேசுகிறதே ஆர் மாடர்ன் சயின்ஸ் பற்றி பேசுகிறதே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை சொல்கிறேன். நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கும்பகோணத்துலேருந்து வந்து ஒரு பிராமண பையன் ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவர் வந்து அவருக்கு தெரியாத மேத்தமேட்டிக்ஸ் கிடையாது. இன்னும் எல்லாரும் அதை பற்றி பயங்கரமாக யோசிச்சு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா அவர் பண்ண மேத்தமேட்டிக்ஸில். ஆனால் அவர் நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுவார், ஷிகை வச்சுட்டு இருந்தார். அஃப்கோர்ஸ் யூகே போனதே அதை மாற்றிண்டார். ஆனால் ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதை இருக்குது அவரோட பயோகிராஃபியில். அவர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு இங்கிலாண்டில் இருக்கிறதே ஒரு டீ பார்ட்டிக்கு போயிருந்தார். அங்கே வந்து யாரோ ஒரு லேடி வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப குளிக்கிறதே கிடையாது, சம்டைம்ஸ் வாரக்கணக்கில் குளிக்கிறது கிடையாது அப்படின்னு. உடனே ராமானுஜனோட மூஞ்சி பார்த்து, இல்லை நீங்கள் யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவர்லாம் ரெகுலராக தான் குளிக்கிறா, நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி குளிச்சிருவா அப்படின்னு. ராமானுஜன் அவரை பார்த்து, அப்போ நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அவர் ராமானுஜன் அந்த குளிர்லையும் 2 தடவை ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாருன்னு, அவரோட ஸ்நானம் சந்தியாவந்தனம் அப்படின்னு. அவரும் சூட்லாம் போட்டுட்டார். ஆனால் முக்கியமாக அவர் வந்து தன்னோட ஆகார நியமத்தெல்லாம் கடைசி வரைக்கும் ரொம்ப இது பண்ணியிருந்தார். அவருக்கு ஆக்சுவலி அந்த வெஜிடேரியன் ஃபுட் அந்த ஊரில் அது ஒத்துக்காம தான் அவருக்கு பல காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அப்புறம் வந்து. ஆனால் அவரோட ஆகார நியமத்தெல்லாம் ரொம்ப நல்லா ராமானுஜனும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அதனால இதனால என்ன சொல்றதுன்னா, இப்போ நம்ம எஸ்பெஷலி இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் அந்த மாடர்ன் சயின்ஸ் அண்ட் ட்ரெடிஷன் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றுமே இல்லை. அண்ட் நம்ம சனாதன தர்மம் எப்போவுமே ரொம்ப இன்க்ளூசிவாக இருந்திருக்கு. எப்போவுமே வி ஆர் ஓப்பன் டு மாடர்ன் சயின்ஸ், ஓப்பன் டு நியூ ஐடியாஸ், அண்ட் வி வெல்கம் எவ்ரி திங், அண்ட் இன்க்ளூடிங் பி இட் கெப்லர்ஸ் லா ஆர் அஸ்ட்ரானமி எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த அஸ்ட்ரானமி பற்றி பேசுகிறதே நம்ம முக்கியமாக இன்னொன்று பேச வேண்டிய விஷயம் வந்து பஞ்சாங்கம். ஏனென்றால் இந்த அஸ்ட்ரானமிங்கிறது இந்த நம்ம சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பற்றி கணிக்கிறது தான் பஞ்சாங்கம். இது வெஸ்டர்ன் அஸ்ட்ரானமிஸும் பண்ணியிருக்கா, நம்மளும் பண்ணியிருக்கோம். ஆனால் இது பெரியவா வந்து தெய்வத்தின் குரலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. பெரியவா சொன்னது அப்படியே படிக்கிறேன். இந்த நாளில் கிரீன்விச் லேபரேட்டரியில் பெரிய அஸ்ட்ரானமர்கள் உட்கார்ந்து கொண்டு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உதய ஆஸ்தமனங்களை கணக்கு போடுகிறார் என்றால் 3-4 தலைமுறைகளுக்கு முன்வரையில் ஒவ்வொரு கிராமத்திலும் இருந்த பஞ்சாங்க காரணம் இதே கணக்கெல்லாம் அத்துப்படியாக இருந்திருக்கிறது. கிரகணம் எப்போது பிடிக்கிறது எப்போது விடுகிறது என்பதை அஸ்ட்ரானமர்ஸ்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் இவர்களும் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தார்கள். இவர் வந்து இவாளுக்கு பேர் வந்து பஞ்சாங்கக்காரன் அப்படின்னு பேர். இவள் வந்து என்னென்னா ஒரு சின்ன ஓலை ஒரு குட்டை சூடினும் பேர் அவளுக்கு. அதில் வந்து திதிவார நட்சத்திர யோக கரணாதிகளை எழுதி ஒரு ஆத்துக்காக போய் அதை படிச்சுட்டு இருந்தாலாம். அது வந்து ஆனால் பெரியவா என்ன சொல்கிறான்னா, அது வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த உடனே அது போயிடுது அப்படின்னு. அதனால வேதத்தையும் பிரிண்ட் பண்ணக்கூடாது, பஞ்சாங்கத்தையும் பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா. ஆனால் அதில் என்னன்னா ஆனால் நம்மளுக்கு அதில் பல அட்வான்டேஜும் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி வரலாம். அங்கே தான் நான் இப்போ ஆஸ்திக தர்மம் பஞ்சாங்கத்தை பற்றி நான் பேசணும். இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ்னால என்னாச்சுன்னா ஹோமோஜனைசேஷன் ஆகிடுது. என்னாச்சுன்னா எல்லாருமே தஞ்சாவூர் பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒன்று தஞ்சாவூர் பஞ்சாங்கமோ ஸ்ரீரங்கம் பஞ்சாங்கமோ இல்லை கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவாளாக இருந்தால் மடத்து திருக் பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இப்போ என்ன ஆயிடுதுன்னா அதே பஞ்சாங்கத்தை மும்பையிலையும் டெல்லியிலையும் பெங்களூர்லேயும் யூஎஸ்லையும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா. இதனால் ஆனால் பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு சென்னைக்கும் சிகாகோக்கும் ஒரு இப்போ பண்டிகை மாறுறதுனா அது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அங்கே சன்ரைஸ் வேறு, டைம் ஜோன் வேறு அப்படின்னு. ஆனால் சென்னைக்கும் பெங்களூருக்குமே வருஷத்துக்கு 2-3 ஸ்ராத திதி மாறும். அதெல்லாம் அது சில பேருக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அவளோட ஆத்து ஸ்ராத திதி அன்னைக்கு வந்து கொடுத்துனா அது பெங்களூரில் அந்த சென்னை பஞ்சாங்கத்தை காஞ்சிபுரம் பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணால் அது தப்பாயிடும். அதனால இதை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆஸ்திக தர்ம பஞ்சாங்கத்தில் பண்ணிட்டு வரா. இவள் என்ன பண்ணிட்டு வரான்னா அட்லீஸ்ட் ஒரு 10 லொக்கேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக பஞ்சாங்கத்தை இப்போ போட்டுன்னு வந்துட்டுருக்கா. இன்னொரு விஷயமும் நம்ம நிறையா பேருக்கு தெரியாது. இப்போ பஞ்சாங்கத்தில் வந்து 23, 22 அப்படின்னு போட்டிருப்பா. அது வந்து உதயாதி நாழிகை. உதயாதினா எந்த ஒரு உதயாதி அதுவே பல பேருக்கு தெரியாது. அது வந்து ஆக்சுவலி உஜ்ஜயினி மத்தியம தின ஆரம்பம். அதுதான் நம்ம இப்போ மகாகால் டைம்னு சொல்கிறோம். இதுக்காக நம்ம காஞ்சி பஞ்சாங்கதஸ்லேருந்து போன மாதம் ஒரு ஆப் கூட ரிலீஸ் பண்ணியிருக்கா. அதுலேருந்து எப்படி நம்ம ஐஎஸ்டிக்கு கன்வெர்ட் பண்ணோம் அந்த மாதிரிலாம்.
ஆனால் இந்த கேல்குலேஷன்ஸ்லாம் ஒரு சராசரி மனுஷனால் போட முடியாது. இப்போ நம்ம உட்காந்து இப்போ இந்த கேல்குலேஷன்லாம் போட முடியாது. இது வந்து இந்த ஸ்ராத திதி வந்து பெங்களூரில் வந்து இப்படி மாற போகிறது சன்ரைஸ்னால அப்படின்னு நம்ம யாருக்கும் போடுற அந்த திறமையோ அவகாசமோ கிடையாது. அதனால் என்ன பண்ண வேண்டும்னா நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ பஞ்சாங்களை எடுத்து பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து ஆஸ்திக தர்ம பஞ்சாங்கத்தில் 10 லொக்கேஷனுக்காவது சென்னை, பாம்பே, டெல்லி, கல்கட்டா, மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பல லொக்கேஷன்ஸ்க்கு அவள் கரெக்டாக என்னென்ன மாறுறது, என்னென்ன பண்டிகைகள் மாறுறது. ஏன்னா இதனால பண்டிகைகளும் மாறும். இப்போ ஏகாதசிலாம் ரொம்ப ஈஸியாக மாறும். நீங்கள் மகாராஷ்டிரா பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தோன்னா அதில் ஆக்சுவலி மேப்பே போட்டிருப்பா. இது மாதிரி ஒரு கோடு போட்டு நம்ம கிரகணத்துக்கெல்லாமல் இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டு கொடுக்குறோம். இந்த கோடுக்கு ஈஸ்டில் இருக்கிறவா வந்து ஒரு நாள் அனுஷ்டிக்கணும், வெஸ்ட்டில் இருக்கிறவா வந்து இன்னொரு நாள் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது மகாராஷ்டிராலாம் அந்த லாங்கிடியூடினல் ஸ்ப்ரெட் ரொம்ப ஜாஸ்தி அவள் ஊருக்கு. இப்போ சென்னைலாம் கொஞ்சம் லாட்டிடியூட் தான் ஜாஸ்தி, லாங்கிடியூட் அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. அதனால நம்ம இதை பற்றி ரொம்ப யோசிக்கிறது இல்லை. ஆனால் முக்கியமாக இதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் பஞ்சாங்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு முக்கியமான பாரம்பரியம் கூட. இப்போ ஒரு சின்ன இதே டயத்தில் ஒரு சின்ன புலம்பலும் கூட. என்னாச்சுன்னா இப்போ பல வருஷமாக இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம யாருக்கும் நிறையா பேருக்கு இது தெரியறதில்ல. 1877 நம்ம பெரிவா இப்போ 65வது ஜெகத்குரு சங்கராச்சாரியர் ஸ்ரீ சுதர்ஷன மகாதேவேந்திர சரஸ்வதி சாமிகள் அவர் வந்து ஒரு பஞ்சாங்க சதஸ் நடத்தி அப்போ வந்து இந்த திருக்கோட பிரத்யக்ஷம் ஜோதிஷம் சாஸ்திரம்னு இருக்குது. அதனால் நம்ம என்னென்ன இப்போ நம்மளுக்கு ஒரு கிரகணம் வருதுன்னா அதை வந்து நம்ம கண்ணால் பார்த்து கரெக்டான சொல்ல முடியணும் பஞ்சாங்கத்தை பார்த்து. இப்போ பஞ்சாங்கத்தில் வர டைமும் கிரகணத்தில் வர டைமும் சரியா இல்லைன்னா அப்போ பஞ்சாங்கம் தான் தப்பு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் அப்போ பாரம்பரிய வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் இந்த திருக்கணித்தத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்குங்கிறதுனால இவா வந்து திருக்கணித்தத்தை ஆதரிக்கணும் என்று 1877 கார்த்திகை மாதம் டிசம்பர் 13 ஒரு சதஸ் வச்சு தீர்மானம் பண்ணான். இந்த மாதிரி எவ்வளோ பாருங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்தாபனம் வந்து இதுதான் இந்த மாடர்ன் சயின்ஸ் இந்த பழைய இப்போ பஞ்சாங்கத்தெல்லாம் அப்டேட் பண்ணலங்கிறதுனால அதை ரொம்ப ரெடியாக எம்ப்ரேஸ் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை நம்மளும் இன்றைக்கும் அது 1877 பண்ண முடிஞ்சால் 2026 நாம் இதை பண்ணியே தீர வேண்டும். ஆனால் அந்த வாக்கியம்ங்கிறது ரொம்ப அவளோட கேல்குலேஷனோட இருக்கிற கிரேட்னஸ் நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணோம். அதனால் அவளோட குத்தம் சொல்கிறதே இங்கே நோக்கம் இல்லை. ஆனால் அவள் வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்கிய ட்ரெடிஷன் வச்சுருந்தா. என்ன ட்ரெடிஷன்? அப்பப்போ எவ்ரி 100 years 200 years அந்த வாக்கியம் கேல்குலேஷன்ஸை மாற்றிகிட்டே வந்துட்டு இருந்தா. அந்த மாற்றத்தை இப்போ பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அதை ரீசெண்டாக யாரும் பண்ணவே இல்லை. அந்த ட்ரெடிஷனை நம்ம விட்டதுனால இந்த ட்ரெடிஷனே நம்மளுக்கு இப்போ பிரச்சனையாயிடுது. அதனால நம்ம இதை பற்றி கொஞ்சம் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் எப்போ பார்த்தாலும் மக்கள் நடுவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன இந்த வாட்டி 2 கிருஷ்ணாஷ்டமி, 2 ராமநவமி, 2 நவராத்திரி அப்படின்னு இது இப்படியே தான் ஆகிட்டு இருக்க போகிறது. ஆனால் இப்போ பெரிவா அனுகிரகத்தில் இப்போ ஒரு சதஸ் வச்சு நடத்தின்னு வரோம். அதில் வந்து ரெண்டுத்தையும் எப்படி கணிதத்தை ஐக்கியம் பண்ணோம் அப்படின்னு இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கடைசியாக இப்போ நான் திருப்பி என்னோட முதல் தீம்கே வரேன், டெக்னாலஜி ஃபார் ட்ரெடிஷன். இப்போ டெக்னாலஜி வச்சு நம்ம எப்படி ட்ரெடிஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு வந்து ஏற்கனவே பரணி நான் சொன்ன மாதிரி VDSPயில் வந்து நிறையா வீடியோலாம் போட்டுருக்கா. அது வந்து அதை வச்சு தான் இப்போ நான்லாம் ஏதோ அனுஷ்டானம் பண்ணுறேன்னா அது காரணம் பரண்யாண்ணாவும் அந்த VDSP வீடியோஸும் தான். பதினெண்டு என் கையிலேருந்து ஃபோனை வாங்கி ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டா அந்த VDSP வீடியோஸுக்கு. அந்த மாதிரி எப்போ வேணாலும் யாரோ எவ்வளோ வித்வான்கள் வந்து என்னென்னைக்கோ பேசினதெல்லாம் நம்ம ஈஸியாக என்றைக்கு வேணாலும் அட் அவர் கன்வீனியன்ஸ் கேட்கலாம். அதனால இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி அவள் வந்து பல பண்டிகைகளுக்கு வந்து PDF ரிலீஸ் பண்ணுறாள். இந்த மாதிரி மாக ஸ்நானம், யம தர்ப்பணம் இத்தியாதிகளுக்கெல்லாம், நரசிம்ம பூஜை, ராம பூஜை, அதுக்கெல்லாம் இதெல்லாம் அதுவும் லகு பூஜா பద్ధதியாக தான் ரிலீஸ் பண்ணுறா. வெவ்வேறு லிபிகள்லையும் ரிலீஸ் பண்ணுறா. அதையும் நம்ம பார்த்து கண்டிப்பாக பயனடையலாம். இது ஒன்று. முக்கியமாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக் பஞ்சாங்கத்தை யூஸ் பண்ணணும். இப்போ காஞ்சிபுரத்து பஞ்சாங்கத்தை பாம்பேயில் எவ்வளோ சின்சியராக யூஸ் பண்ணாலும் அதுக்கு பலன் கம்மி தான். அது வந்து நம்ம கண்டிப்பாக அது புரிஞ்சுட்டு அங்கே வந்து என்னென்ன எங்கே என்ன பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். ஆஸ்திக தர்மத்தில் பாம்பேக்கும் பஞ்சாங்கம் போட்டுருக்கா, அதை யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம காஞ்சி பஞ்சாங்க சதஸில் நாங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம். அங்கே வந்து சில ஒரு PDF பஞ்சாங்கம் வேறு ஏதாவது லொக்கேஷன் வேறு எங்கேயாவது இருக்கேள், எங்கேயோ அசாமில் இருக்கேள், கவுஹாட்டியில் இருக்கேள்னா அதுக்கும் எங்களால் பஞ்சாங்கம் வந்து பண்ணித்தர முடியும். ஸோ இதுவும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பர்த்டே வெட்டிங் டே அது அப்படி கொண்டாடணும்.
இப்போ வந்து நம்ம மே 29 கொண்டாடக்கூடாது, ஆனால் வைகாசி மூலம்னு கொண்டாடணும். அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் அங்கே கொண்டாடணும். அது வெட்டிங் டேட்க்கும் அப்ளிகபிள். இதை பற்றி பரணி அண்ணா அப்புறம் ஒரு வீடியோ கொடுக்க நான் சொல்கிறேன். இப்போ ஏன்னா பர்த்டே ஓரளவுக்கு எல்லாரும் இப்போ ஜன்மதினத்தை வந்து கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கா. ஆனால் வெட்டிங் டே என்னமோ அது வந்து இங்கிலீஷ் கேலண்டர், கிரெகோரியன் கேலண்டர் படி தான் இன்னும் நடந்துன்னு வருது. இதையும் நம்ம ஆஸ்திக தர்மம் ஆப்லேயே பரணி அண்ணாவை செஞ்சு கொடுக்குமாது நான் கேட்டுக்க போகிறேன். இதில் வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி போட்டு எல்லாரும், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் ரெகுலராக விஷ் பண்ணுவேன். எப்போவுமே நான் ட்ரெடிஷ்னல் பர்த்டே தான் விஷ் பண்ணுவேன். அவள்லாம் இப்போ உனக்கு எப்படி தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா அதுக்கு ஏதோ கேல்குலேஷன் போட்டு கேலண்டரில் ரிமைண்டர் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி இதையும் நம்ம டெக்னாலஜி வச்சு பண்ணலாம். கடைசியாக நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து இப்போ ஏஐ பற்றி. இப்போ எல்லாமே ஏஐ பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நானும் டேட்டா சயின்ஸ் ஏஐ டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஏஐனால் பல நன்மைகள் இருக்குது, ஆனால் பல டேஞ்சர்ஸும் இருக்குது. இதே ஹோமோஜனைசேஷன் ஏஐயால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக முடியும். வெஸ்டர்னைசேஷன் ஏஐ வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஏற்கனவே இப்போ சர்ச் அவாள்லாம் எப்படி நம்ம கேத்தாலிக் ஏஐ ஸ்டாக் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்கா. நம்மளும் நம்ம இந்தியன் ட்ரெடிஷன், இந்தியன் ஏஐ வந்து எப்படி பில்ட் பண்ணோன்னு சில பேர் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நம்ம வந்து நம்ம சனாதன தர்ம பிரின்சிபல்ஸ், நம்ம ட்ரெடிஷ்னல் பிரின்சிபல்ஸ் அதுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா அதில் வந்து யார் என்ன கேள்வி கேட்குறாளோ அதுக்கு பதில் வருது. எல்லாரும் அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறா. அது வந்து அதனால நம்ம அதில் என்ன பயஸ் இருக்குது, என்ன மாதிரி, ஏன்னா அதில் ஃபுல்லாக வெஸ்டர்ன் மெட்டீரியல் இருந்ததுன்னா அதை பற்றி தான் வச்சு தான் பதில் சொல்லணும். நம்ம சாஸ்திரம், நம்ம புராணம், நம்ம இதிகாசங்கள் அதுக்கு ஃபீடின் பண்ணால் அதை பொறுத்து பதில் சொல்ல போகிறது. அதனால் இதெல்லாம் நம்ம தான் சேர்ந்து கூடி பண்ண வேண்டியது. ஸோ இதெல்லாம் தான் சில விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம பெரியவாள்லாம் நம்மளுக்கு ரொம்ப பரிசிரமப்பட்டு நிறையா தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. இவளோட அனுகிரகத்தோடு நம்மளும் இதோட சேர்ந்து நம்ம ட்ரெடிஷனை இன்னும் நிலைநாட்டி இன்னும் ஃபர்தர் பண்ணிக்கணும்னு நான் எல்லாரையும் பிரார்த்திக்கிறேன். ஜெய ஜெயசங்கரா, ஹர ஹர சங்கரா.